இந்தியா கூட்டணிக்கு தலைவராகிறார் ஸ்டாலின். இங்கிலீஷ் கூட பேச தெரியாத ஆளுக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான தகுதி நிச்சயமா ஸ்டாலின் கிட்ட இருக்குங்க. ஏன்னா நான் இது இன்னும் சும்மா சொல்ல, அரசியல் ரீதியா சொல்ல, இந்த உழைப்பு ரீதியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைவராகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குங்க. நம்ம இன்னைக்கு விமர்சிக்கலாம், காப்பி அடிக்கிறாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு, ஓட்டுக்கு காசை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன விமர்சனம் வச்சாலும் மனுஷன் அரசியல்னு வந்துச்சுன்னா இறங்கி செய்யறாருங்க. இறங்கி 70 வயசு ஆகுது, ஓகேவா? 70 வயசு. இப்போ நீங்க காலங்காலத்துல டிவி ஆன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாலின் தாங்க வருவாரு. ஏதாவது வருவாரு, பேசுவாரு, திறந்து வைப்பாரு, போவார். ஏதாச்சும் வருவாரு, பேசுவாரு, திறந்து வைப்பாரு, போவாரு, ரிப்பீட். இதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. நான் இத சரியா தவறா, இது நல்லதா கேட்டதா அப்படிலாம் நான் சொல்லங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட முடிவு. உங்களுக்கு அது நல்லதாவும் தெரியலாம், கெட்டதாவும் தெரியலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வேலை அப்படின்னு வந்துச்சுன்னா அதை எப்படி செய்யறாரு பாருங்க மனுஷன். இப்பவும் ஓடிட்டே இருக்காரு. இனி கூட இந்த மாநாட்டுல பேசிட்டு இருக்காரு, இங்க அங்க போறாரு, இங்க போறாரு. சோ ஃபுல்லாவே அவர் உழைச்சிட்டு தாங்க இருக்காரு. உழைப்பு 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 உழைப்பு. சோ அந்த ஒரு தகுதி அவருக்கு இருக்குங்க. அந்த உழைப்பு அப்படின்ற ஒரு தகுதினாலே அவர் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கலாம் நிச்சயமா. அதுல மாற்று கருத்தே கிடையாதுதான் நான் சொல்லுவேன். ஈவன் இப்ப வரைக்கும் காங்கிரஸ் தாங்க தலைமை தாங்கிட்டு இருக்கு இந்தியா கூட்டணிக்கு. மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான் தலைவரா இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களை தலைவரா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு எழுந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் நினைச்சா நிச்சயமா இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க முடியும். இன்னொன்னு ஒரு உதாரணமும் இருக்கு. அவர் ஏற்கனவே இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண உடனே இங்க சவுத் சைட்ல இருக்க சீட்ஸ் எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சவுத்ல இருக்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு உடனே ஒரு மீட்டை போட்டு அனைத்து கட்சி கூட்டம் சொல்லி ஒரு நடத்தி எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு கருத்தை கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு மாபெரும் ஒரு போராட்டம் நடத்தணும் இதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் தான் கொண்டு வந்தாரு. சோ இந்தியா கூட்டணிக்கு நிச்சயமா ஸ்டாலினால தகுதி இருக்குங்க, தலைமை தாங்க முடியும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆளு டெல்லியில போய் இப்படி எதிர்கட்சிகள் இருக்க ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு தலைவரா இருக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தாங்க. சோ நீங்க அரசியல் ரீதியா விட்டுருங்க. நான் இந்த உழைப்பு, இந்த ஒரு தகுதியை வச்சு நான் சொல்றேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.